நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு விதித்த தடையை நீக்கிய சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சமூக ஊடகங்களில் நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் நடிகர் வடிவேலு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு வழக்கு தொடர்ந்தார். அதில் பொதுமக்கள் மத்தியில் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக மான நஷ்ட ஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துக்கு உத்தரவிட வேண்டும், என்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். சிங்கமுத்து தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படாததால் வடிவேலு தரப்பின் வாதத்தின் அடிப்படையில் சிங்கமுத்துக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்து சிங்கமுத்து தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் எனக்கு 67 வயதாகிவிட்டது, உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருவதால் பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை, எனவே தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு தடை உத்தரவை நீக்கினார். மேலும் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்து அதை வடிவேலுக்கு செலுத்தவும் உத்தரவிட்டார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் லட்சக்கணக்கான இந்துக்கள் ஒரு தீர்மானம் போட்டதற்கே உண்டியல் திருடர்களுக்கு குளிர்காய்ச்சல் அடிக்கிறதா? இந்து மத ஒழிப்பு கூட்டம் போட்ட அறிவாலய மிதியடிகளே, இந்து மதத்தை ஒழித்தே தீர்வோம் என்ற உங்களின் கொள்கையை முன்னிறுத்தி முருகனுக்காக பக்தர்கள் கூடிய அதே இடத்தில் அதே போல ஒரு மாபெரும் மாநாட்டை போட முடியுமா? அதற்கு மக்கள் ஆதரவுதான் கிடைக்குமா? எது எப்படியோ மத அரசியல் காலாவதியாகிவிட்டதே என்ற கவலையால் குமுறுவது கேட்க எங்களது காதுகளுக்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து கதறிடுக திமுக ஐடி அணி என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சைபர் குற்ற நபர்களுக்கு எதிராக குண்டர் சட்டம் என பொதுவாக அழைக்கப்படும் தடுப்பு காவல் சட்டப்பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 46 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் முருகானந்தம் பிறப்பித்துள்ளார். தாவேக தலைவர் நடிகர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி சென்னை வில்லிவாக்கத்தில் வைக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர் விழுந்து முதியவர் காயமடைந்தார். இதனிடையே சென்னையில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக அக்கட்சியினர் மீது 53 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மதுபான கூடத்தில் அடிதடியில் ஈடுபட்டதாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட பலர் கடந்த மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இதன் பின்னர் அரசு வேலைவாங்கி தருவதாக மோசடி செய்ததாகவும் பிரசாத் மீது மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இவரை போலீசார் தங்களது காவலில் எடுத்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் பிரசாத்துக்கு கொகைன் போதைப்பொருள் பழக்கம் இருப்பதும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மதுபான விடுதியில் அவருக்கு சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற பிரேடா என்பவர் கொகைன் போதைப்பொருள் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சென்னை காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் நுங்கம்பாக்கம் போலீசாரும் பிரதீப் குமார் குறித்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் பிரதீப் குமாரையும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரையும் கடந்த 19ஆம் தேதி நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையம் அருகே வைத்து கைது செய்தனர். இருவரிடமும் கொகைன் விற்பனை குறித்து போலீசார் விசாரணை செய்தனர். மேலும் அவர்களது கைபேசி, பண பரிவர்த்தனை ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இதில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பெங்களூரில் வசிக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்த நைஜீரியாவின் ஜூரிக், சென்னையில் உள்ள போதைப் பொருள் விற்கும் கும்பலுக்கு கொகைனை விற்றுள்ளார். இந்த கும்பலிடமிருந்து பிரதீப் குமாரும் கொகைனை கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வாங்கி வந்து சென்னையில் விற்றுள்ளார். அந்த வகையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு அவர் கொகைனை விற்றுள்ளார். ஏற்கனவே பிரசாத் தயாரிக்கும் தீங்கிரை என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் நடித்து வருகிறார். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் பலரது கையெழுத்து முரண்படுவதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவற்றை சரிபார்க்கும் பணியில் ராஜ்யசபா செயலகம் ஈடுபட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர் சேகர் யாதவ். பொது சிவில் சட்டம் குறித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கடந்த ஆண்டு டிசம்பரில் நடத்திய கூட்டத்தில் இவர் பங்கேற்று பேசுகையில், பெரும்பான்மை சமூகத்தின் விருப்பத்தின் பேரில்தான் இந்த நாடு இயங்கும். இதை சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை.
உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதாலேயே இப்படி நான் பேசக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. சட்டமே பெரும்பான்மை அடிப்படையில் தான் இயங்குகிறது என்று பேசியிருந்தார். இதை கண்டித்த ராஜ்யசபா எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் நீதிபதி சேகர் யாதவை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ராஜ்யசபா செயலகத்தில் நோட்டீஸ் அளித்தார். இதையடுத்து இந்த விவகாரம் பெரிதானது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானங்கள் தங்கள் வான்வெளியில் பறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி ஒரு நாட்டின் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என பிற நாடுகளுக்கு 1 மாதம் மட்டுமே தடை விதிக்க முடியும். அதன் பிறகு தடையை தொடர வேண்டுமானால் அதனை மேலும் நீட்டித்து புதிய உத்தரவை வெளியிட வேண்டும். அதன்படி இந்தியா விமானங்களுக்கான தடையை பாகிஸ்தான் இப்போது 2வது முறையாக நீட்டித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டு விமான நிலையங்கள் ஆணையம் வெளியிட்டுள்ளது.